iconic viewers, வணக்கம் and welcome to our channel Icon. ரொம்ப வருஷமா கொஞ்சமா செதுக்கி ஒரு படத்தை எடுத்து இப்ப அதை ரிலீஸ் பண்ணிருக்காரு நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர். அந்த படம் எப்படி இருக்கு, எதை பத்தி பேசி இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது மூவி ரிவ்யூ. பார்க்க போற படம் கேம் சேஞ்சர். இந்தியன் 2ங்கிற ஒரு டிசாஸ்டரான படத்துக்கு அப்புறம் நம்ம டைரக்டர் சங்கருக்கும், வாரிசுங்கிற ஒரு டிசாஸ்டர் படத்துக்கு அப்புறம் ப்ரொடியூசர் தில்ராஜுவுக்கும், RRRங்கிற மிகப்பெரிய வெற்றி படத்துல ரெண்டு ஹீரோஸ்ல ஒருத்தரா நடிச்சு பேர் வாங்கி சோலோ ஹீரோவா இந்திய லெவல்ல தன்னோட கரியர்ல பெருசாக்க நினைச்ச ராம் சரணுக்கும் இந்த கேம் சேஞ்சர் படம் அவங்களோட கரியர்ல ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும்னு நினைச்சுதான் இந்த படத்தை இப்ப ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா இதுல சோகம் என்னன்னா, ஏப்ரல் ஃபூல். இந்த கேம் சேஞ்சர் படத்தோட ஒன்லைன் கதை என்னன்னா, ஒரு நேர்மையான IAS அதிகாரிக்கும் ஒரு CM ஆக நினைக்கிற ஒரு ஊழல் பெருச்சாளியான மினிஸ்டருக்கும் நடுவுல நடக்கிற டக் ஆஃப் வார் தான் இந்த படம். இது அது இல்ல. என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? அட, நம்ம தளபதி விஜய் நடிச்சு வெளியான மதுரை படம் பாத்தீங்கல்ல, லைட்டா அந்த மாதிரி தான். IPS அதிகாரியா இருக்கிற ராம் சரண் தன்னோட காதலிக்கு போலீஸ் பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக IAS ஆகுறாரு. அவரு ரவுடிசம் பண்ற ரவுடிகளை, பதவியை துஷ்பிரயோகம் பண்ற அதிகாரிகளை, ஊழல் பண்ற அரசியல்வாதிகள்னு இப்படி எல்லாரையும் நம்ம முதல்வன் அர்ஜுன் ரேஞ்சில் ஆக்ஷன் எடுக்கிறாரு. ஆனா மிகப்பெரிய ஊழல் பெருச்சாலியும் அமைச்சர்கள்ல ஒருவருமான CMஓட மகன் SJ சூர்யாவுக்கு அது பிடிக்கல. எப்படியாச்சும் தான் CM ஆகிடணும் அப்படின்னு சொந்த அப்பாவையே கொல்றாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? SJ சூர்யா CM ஆனாரா இல்லையா? ராம் சரண் SJ சூர்யா CM ஆகிறத தடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கேம் சேஞ்சர் படத்தோட கதை. படத்தோட காஸ்டிங் பத்தி பேசுறப்ப முதல்ல பேச வேண்டியது ஹீரோ ராம் சரணை பத்தி. ராம் சரண் இந்த படத்தை மொத்தமா தோள்ல தாங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்ஷன் சீன்ஸா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி ஆக்டிங்லயும், அதுவும் குறிப்பா திக்கி திக்கி பேசுற அப்பா ரோல்லையா இருக்கட்டும், ரொம்பவும் மெனக்கெட்டிருக்காரு, சிறப்பா செஞ்சிருக்காரு. ஹீரோயின் கியாரா அத்வானி. கியாரா ஸ்கிரீன்ல வரும்போதெல்லாம் கியாரே அப்படின்னு தான் கேட்க தோணுது. இவங்களால படத்துலயும் சரி, படத்தோட கதையிலையும் சரி ஒரு யூஸும் இல்லை. இவங்களோட போர்ஷனை எழுதின சீன் பேப்பரை அப்படியே தூக்கி எடைக்கி போட்டிருந்தா கூட அட்லீஸ்ட் 2 பேரிச்சம்பழமாவது கிடைச்சிருக்கும். யாராவது உங்க பொண்டாட்டியை கொஞ்சம் சிக்கல் உத்து பார்த்தா நீங்க வெட்டுவீங்களா சார்? உங்களுக்கு எனக்கு செட் ஆக. ராம் சரணுக்கு ஈக்குவலா இந்த படத்தை தாங்கி பிடிச்சிருக்கிற இன்னொரு ஆள் SJ சூர்யா. அவரு வழக்கம் போல தனக்கு கொடுக்கப்படுற சுமார் கேரக்டர் கூட சூப்பரா பண்ற மாதிரி தான் இந்த படத்தையும் பண்ணிருக்காரு. ஆனா ஏனோ தெரியல, படம் பூரா கத்திக்கிட்டே இருக்காரு. அண்ட் ஒரு சில இடங்கள்ல நான் எப்படி நடிக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்க ஓவராவே பண்றாரு. அது கொஞ்சம் சலிப்பையும் எரிச்சலையும் தருது. ஆந்திர பிரதேச முதலமைச்சராக இறைவன் மீது ஆணையாக உறுதியேற்கிறேன். வர்றது கொஞ்ச நேரமா இருந்தாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்பவே அழகா செஞ்சிருக்கிறது நடிகை அஞ்சலி. பிளாஷ்பேக்ல அப்பா ராம் சரணுக்கு ஜோடியா வர்றாங்க. ஒரு நல்லது நடக்கணும்னா வருஷக்கணக்கா காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஒத்துக்கோ மாமா. இவங்களை தவிர்த்து சுனில், ஜெயராம், ஸ்ரீகாந்த், சமுத்திரகனி, இவங்கன்னு ஊருப்பட்ட ஆர்டிஸ்ட படத்துல போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அதனால எந்த பயனும் இல்ல. இந்த படத்தோட பிளஸ்கள் என்னன்னா, முதல் பிளஸ் ராம் சரண் அண்ட் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ். படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலயும் இவரை குறை சொல்ல முடியல அப்படின்னாலும் குறையே இவர் இந்த படத்துல நடிக்க சூஸ் பண்ணதுதான். அதுவும் RRR மாதிரியான ஒரு பேன் இண்டியா லெவல்ல பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்ச படத்துல நடிச்சுட்டு அதுக்கு அடுத்த படமே ஒரு நார்மல் தெலுங்கு மசாலா படத்துல நடிச்சதுதான் ராம் சரண் ஃபேன்ஸ்க்குமே ஏமாற்றமா இருக்கு. சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறேன். இந்த படத்தோட 2வது பிளஸ் கேமரா ஒர்க். படத்தோட விஷுவல் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. குறிப்பா ஆக்ஷன் காட்சிகள்ல கேமராவும் ஆக்ஷன் சீன்ஸ்க்கு இணையா வேகமா இருந்துச்சு. படத்தோட 3வது பிளஸ், இந்த படத்துல வர பிளாஷ்பேக் போர்ஷன். டைரக்டர் சங்கரோட எல்லா படங்கள்லயும் ஒரு எமோஷனலான பிளாஷ்பேக் வரும். அதே மாதிரியான ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் இந்த படத்துலயும் வருது. அது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அட, நம்ம சங்கர் படம் பாக்குறோம்ல அப்படிங்கிற நினைப்பு கொடுக்குது. உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் அந்த ஒரு கவலை மட்டும்தான். கலெக்டருக்கு பசி வந்துடுச்சான், ஒரு கவலை சோறு கேக்குறாரு.
இப்ப படத்தோட மைனஸ்க்கு வருவோம். படத்தோட முதல் மைனஸ் படத்தோட ரைட்டிங். எங்கேயுமே படத்துல ஃப்ரெஷ்ஷா எதுவுமே இல்லைங்க. எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து புளிச்சு போன அதர பழசான சீன்களா தான் இருந்துச்சு. படத்தோட எந்த காட்சி கூடயும் ஆடியன்ஸ்க்கு ஒரு கனெக்டே வரல. இன்னும் சொல்ல போனா படத்துல ராம் சரண் அன்பிரெடிக்டபிள்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா படம் முழுசுமே ஆடியன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரெண்டாவது மைனஸ், தேவையில்லாத கூட்டமும் தேவையில்லாத கதாபாத்திரங்களும். படம் முழுக்க ஒரு ஃப்ரேம்லையும் 200-300 பேர் இருக்காங்க. சரி, பாட்டில் பார்த்தா அங்கேயும் ஒரு கூட்டம் கூடி ஆடிக்கிட்டு இருக்கு. பத்தாததுக்கு ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வைக்கிறேன்னு கால் ஷீட் கொடுத்த எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருக்காங்க. நீ 5 வருஷம் மட்டும்தான் மினிஸ்டர். மூணாவது மைனஸ், அனல் பறக்கிற வசனங்கள் இல்லாதது. இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் படம்னா அதுல வசனங்கள் ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கணும். ஆனா இதுல வெறும் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் நல்ல வசனங்களே இருக்கு. என்ன பண்றீங்க? என்னங்க பண்றாவ? நாலாவது மைனஸ், மியூசிக். ஒரு இடத்துலயும் தமன்னோட மியூசிக் படத்துக்கு ஹெல்ப் பண்ணல. இன்னும் சொல்ல போனா முதல் பாட்டெல்லாம் இறைச்சலா தான் இருந்துச்சு. இந்த மைனஸ்கள் எல்லாத்த விடவும் பெரிய மைனஸ் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர். பிரம்மாண்ட இயக்குனர்னு மக்கள் சொன்னதுதான் சொன்னாங்க. அந்த பேருக்காகவே பிரம்மாண்டம் காட்டணும்னு படம் எடுக்கிறாரே தவிர கதை மேல கவனம் செலுத்துறத கோட்டை விட்டுடுறாரோன்னு தோணுது. எந்தெந்த சீன் வச்சா பிரம்மாண்டம் காட்டலாம்னு யோசிக்கிறாரே தவிர அந்த சீன் படத்துக்கு தேவையா, அந்த சீனால படத்தோட கதை நகருதா, இப்படி எதையுமே யோசிக்காம விட்டுடுறாரோன்னு தோணுது. பிரம்மாண்டம்ங்கிறத கதை கேட்கணுமே ஒழிய அதை திணிக்க கூடாது. இன்னொரு விஷயம், கரப்ஷன் இன்னும் எத்தனை படங்களை சங்கர் எடுக்க போறாருன்னு தெரியல. ஏன்னா இந்த படமே இவரோட முதல்வன், சிவாஜி, இந்தியன் போன்ற படங்களை மிக்சில போட்டு கொஞ்சம் ஓவர் மசாலாவை தூவி அதை அடிச்சு கொடுத்த மாதிரி தான் இருக்கு. அது ஒரு விதமான சலிப்பு கொடுக்குது. புரியுதுல, எழுதி கொடுறா. இன்னமும் மலையை பெயிண்ட் அடிக்கிறது, ட்ரெயினுக்கு கலர் அடிக்கிறது, தொப்பையில ஆர்ட் வரைகிறது, இதெல்லாம் வச்சு பிரம்மாண்டம் மட்டும் காட்டி படத்தை ஓட்டிடலாம்னு நினைச்சீங்கன்னா we are sorry சங்கர் சார், நீங்க கண்டிப்பா உங்க நினைப்பை மாத்திக்கோங்க. ஒருத்தருக்காக மட்டும் நான் இங்க வரல, 50 பேருக்கு சேர்த்து தான் வந்திருக்கேன். ஒட்டுமொத்தமா இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இந்தியன் 2 படத்தை ஓட்டுன்னு ஓட்டுன நம்ம எல்லாரையும் கேம் சேஞ்சரை விட்டு பழி வாங்கிட்டாரு சங்கர். எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டி தான் தள்ளுவாங்க, ஆனா அவங்களுக்கு இதை கட்டி தள்ளிட்டாங்களே.